பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமான காரியமா. வசனம் சொல்லுது, வேத புஸ்தகத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். நான் 74வது வருஷம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாரு. 78வது வருஷம் ஆண்டவர் சொன்னார், உன் கிராமத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கிருந்து நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். நான் வந்தா ஒரு அடி நிலம் கூட கிடையாது. எங்க கிராமத்துல ஒரே ஒரு பஸ் தான் ஓடும், வசதியே கிடையாது. இங்கிருந்து ஊழியம் செய்து எப்படி உலகெல்லாம் சுவிசேஷம் கொண்டு செல்லன்னு கத்த சொல்லி இருக்கிறார். என்ன நடக்கும் என்று யோசித்தேன். அவரை நேசித்ததுனால அவருக்கு கீழ்ப்படிந்த 4 மாவடிக்க நான் வந்துட்டேன். அப்போ ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்றைக்கு பாருங்க, எங்க கிராமத்துல எவ்வளவு பெரிய கட்டடங்கள், 50,000 பேர் உட்காருகிற தேவனுடைய கூடாரம், பெரிய பெரிய கட்டடங்கள். எங்க ஊர்ல இருந்து சென்னை பட்டணத்துக்கு பஸ் போகிறது, ட்ரெயின் வசதி, எல்லா ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அந்த நாட்களை யோசித்து பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல, தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ அதை நினைச்சு பார்த்து ஆச்சரியமா இருக்கிறது. நான் அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. உங்களுடைய வேலை, உங்களுடைய வீடு, உங்களுடைய வசதிகள் எல்லாம் பெரியது. அது மாத்திரம் இல்ல, மரணத்திற்கு பிறகு பரலோகத்துல அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. பரலோகத்துல வீடு, அது ரொம்ப ஆசீர்வாதம், ஆச்சரியமானது. அது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அவரை நேசித்து அவரை பின்பற்றினா போதும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். இன்னைக்கு இருக்கிறத பார்த்து சோர்ந்து போகாதங்க. வரப்போகிற நாட்கள்ல உங்களுக்காக தேவன் பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை நேசித்து அன்பு கூர்ந்து பின்பற்றினா போதும், அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நாம நேசிக்கிறேன், எனக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை என் கண் காணவும் இல்லை, நான் இதுவரை உணரவும் இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.